ஆனந்தியோட கல்யாணத்துக்கு கயல் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னே தெரியலைங்க. ஸோ கயல் இப்போ ரொம்ப போராட்டத்தில் இருக்காங்க அப்படின்னே சொல்ல முடியும். ஆனால் இந்த ஆனந்திக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியாம இருக்கு. பாலுவை லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்க, பாலுவை பிரிய முடியலை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி பார்த்தோம்னா ஆனந்தியும் பாலும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா லவ்லாம் எதுவுமே பண்ணவே கிடையாது. ஸோ ரெண்டு பேருமே எதாச்சியா பார்த்தாங்க, பேசினாங்க, அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்லயே பாலுவை பிரிய முடியலை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ இந்த ஆனந்தி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஆனா இங்க மீனாட்சி மேடம் குடும்பம் பார்த்தீங்கன்னா ஆனந்தி தன்னோட மருமகளா வர்றதுக்கு ரொம்பவே நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும், என்னோட மருமகளை சீக்கிரமா என்கிட்ட கொண்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சந்தோஷமா ஹாப்பியா அவங்க இருக்காங்க. ஆனா எப்படி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த அவங்க தாங்க போறாங்க அப்படிங்கிறது தாங்க இங்க பெரிய விஷயமாவே இருக்கு. அது நினைச்சாலே உண்மையிலேயே கயலுக்குமே பயமா தான் இருக்கு. எப்படா இந்த விஷயத்த நம்ம சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ஆனந்தி அதுக்கப்புறம் ஷாலினி ரெண்டு பேருமே நின்று பேசிக்கிட்டே இருக்கும்போது கயல் அங்க வந்துடுறாங்க. நீங்க ரெண்டு பேருமே இப்படி தனியா பேசிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா பாக்குறவங்க ஏதாவது தப்பா நினைச்சுப்பாங்க. உங்க வேலையை நீங்க பாத்துக்கிட்டே இருங்க, மத்த எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். இதுக்கு ஒரே வழி, நம்ம வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி மீனாட்சி மேடம் கிட்ட போயிட்டு நான் இருக்கிற விஷயத்த பக்குவமா எடுத்து சொல்றேன். ஏன்னா அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னாலே போதும், இந்த கல்யாணத்தை நம்ம எப்படியாவது நிப்பாட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரி கயல் யோசிக்கிறாங்க. அதனால நான் போயிட்டு மீனாட்சி மேடமா பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேரா மீனாட்சி வீட்டுக்கு போறாங்க. அங்க பாத்தீங்கன்னா தர்மலிங்கம் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. வாமா கையில, என்னம்மா, என்ன விஷயம், திடீர்னு வந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. ஏதாவது தேவைப்படுதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மீனாட்சி கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மேடம், சும்மா உங்களை பார்த்துட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் மீனாட்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனந்தியை அவ்வளவு தூரம் புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனந்தி மாதிரி ஒரு பொண்ணு என் வீட்டுல மருமகளா வர்றதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அது மட்டும் இல்லாம ஆனந்தி இனிமே உங்க வீட்டு பொண்ணு கிடையாது, என் வீட்டு பொண்ணு. உங்க வீட்டுல எந்த அளவுக்கு அவளை அன்பா பாசமா நீங்க பாத்துக்கிட்டீங்களோ அதுக்கும் மேல நான் அவளை நல்லபடியா பாத்துப்பேன். நீங்க அவளை நினைச்சு கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது கயல் யோசிக்கிறாங்க. இவ்வளவு நல்லவங்களா இருக்காங்களே, இவங்க கிட்ட போயிட்டு எப்படி இந்த கல்யாணம் நடக்காது, ஆனந்தி வேற ஒரு பையனை லவ் பண்ற அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்லுவேன். என்ன கடவுளே, எனக்கு இப்படி ஒரு சோதனை நீ கொடுத்துட்டியே அப்படிங்கிற மாதிரி கயல் நினைச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க மீனாட்சி பாத்தீங்க அப்படின்னா கயல் கிட்ட கேக்குறாங்க, என்ன கயல், என்ன ஆச்சு, என்ன விஷயம், ஏன் அமைதியா உட்காந்துக்கிட்டு இருக்கா, ஏதாவது சொல்லணுமா அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ரொம்பவே தடுமாறிக்கிட்டே கயல் இருக்காங்க. அது மேடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தர்மலிங்கம் சொல்றாரு, அது ஒன்றும் இல்லைம்மா மீனாட்சி, கல்யாணத்துக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே நீங்களே இழுத்து போட்டு பண்ணிட்டீங்க. எங்களுக்கு எந்த விதமான வேலையுமே நீங்க வைக்கல அப்படிங்கிறது தான் கயலுக்கு கொஞ்சம் உறுத்தலா இருக்கு. என்னடா இவங்க நம்ம எந்த வேலையும் செய்யாம அவங்களே பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ நினைச்சுக்கிட்டு இருக்கா. அப்படிதானே கயலு அப்படின்னு சொல்லும் போது, ஆமா பெரியப்பா, அதை பத்தி தான் நான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன் மேடம் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ கயல், இதுல என்னம்மா இருக்கு, நீங்க எந்த வேலையும் பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்க வேலை உங்களோட பொண்ணை நல்லபடியா நீங்க அலங்காரம் பண்ணி கூட்டிட்டு வந்தா மட்டுமே போதும். எங்க வீட்டு மருமகளை என்கிட்ட கொண்டு நீங்க கொடுத்துரு. உனக்கு அதை விட வேற என்னம்மா வேலை இருக்க போகுது, அதை மட்டும் நீங்க பாருங்க. வேற எதையுமே நீங்க மனசுல போட்டுட்டு குழப்பிக்கவே வேண்டாம். மத்த எல்லா விஷயத்தையுமே எங்க சைட்ல இருந்து நாங்க பாத்துக்கிறோம். நம்ம நினைச்சபடி நம்ம பிள்ளைங்க கல்யாணம் ரொம்பவே நல்லா சீரும் சிறப்புமா நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் மீனாட்சி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கையிலுக்கு இதெல்லாமே கேட்க கேட்க மனசுக்குள்ள ரொம்பவே கஷ்டமா இருக்கு, மன உளைச்சலாவும் இருக்கு. என்னடா இப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம ஒரு துரோகம் பண்ண போறோமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்ல கையில, பையனோட கல்யாணத்தை எப்படியாவது நான் நல்லபடியா பார்த்து அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணைவியை அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ அவசரமா பாக்குறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு மேசிவான ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. ஸோ அந்த ஹார்ட் அட்டாக்லயே நான் எப்பயோ போக வேண்டியது. ஆனா இப்போ வரைக்கும் நான் உயிரோட இருக்கிறதுக்கு ஒரே காரணம் என் மகன் தான். என் மகன் கௌஷிக்கு அவனுக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு, அதுவும் இந்த குடும்பத்துக்கு ஏத்த ஒரு மருமகளா நான் தேடி கண்டுபிடிச்சு அவனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு உயிரே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி மீனாட்சி சொல்லும் போது தர்மலிங்கம் எதுக்காகமா இப்படி பெரிய வார்த்தை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, உன்னோட குணத்துக்கும் உங்களுக்கு இருக்கிற நல்ல ஒரு இதுக்கும் நீங்க கண்டிப்பா 100 வயசு வரைக்கும் நல்லபடியா வாழ்வீங்க அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ அண்ணே, எனக்கு அவ்வளோ பெரிய ஆசைலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு தேவை என் பையனோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கணும், அது மட்டும்தான். நான் எவ்வளவோ பொண்ணை தேடி இருக்கேன். ஆனா கயல் குடும்பத்துல
ஆனந்தி மாதிரி ஒரு பொண்ணை நான் பார்த்ததில்ல. அவளை பார்த்தோன்னே எங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சு. அவ்வளோ நல்ல பொண்ணு எங்க வீட்டுக்கு ஏன் மருமகளா வரப்போறா அப்படின்னா எனக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவளை என் மருமகளா இல்லை என் மகளா பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் கேட்க கேட்க கையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குற்ற உணர்ச்சி ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஷாலினியும் ஆனந்தி 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனந்தி எப்பயுமே வந்து சுயநலமா மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அக்கா அங்க போயிட்டு பேசியிருப்பாங்களா, இந்நேரம் வந்து நான் லவ் பண்ற விஷயத்த வந்து மீனாட்சி மேடம் கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்களா, அப்போ இந்த கல்யாணம் இதுக்கப்புறம் நடக்காது இதுல ஷாலினி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தெரில ஆனந்தி, நம்ம கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணுவோம், அண்ணி வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஷாலினி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே இந்த ஆனந்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட விடாம இந்த குடும்பத்துல உள்ளவங்க எவ்வளவு தூரம் சந்தோஷப்பட்டு இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் மறந்து ரொம்பவே செல்ஃபிஷாக தான் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நம்ம வந்து இந்த விஷயத்தெல்லாம் சொன்னோம் அப்படின்னா அவங்கள ஆல்ரெடி வந்து ஹார்ட் அட்டாக் பேஷண்ட் வேறு, இந்த விஷயத்த சொல்லி அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது, இப்போதைக்கு நம்ம எதுவும் சொல்லிக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சரி மேடம் நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன கையில் அதுக்குள்ளே கிளம்புறியா, நிதானமாக சாப்பிட்டு பொறுமையாக போகலாமே, என்ன அவசரம் இப்போ உனக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை மேடம் வீட்டில் கொஞ்சம் அதிகமான வேலை இருக்குது, நான் கொஞ்சம் வெளியே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் உங்களை பார்க்க வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓ அப்படியா கையல், சரி சரி வேற ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், எல்லாமே நல்லா போய்கிட்டு இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிட்டு வரேன் பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் மீனாட்சி மேடம்க்கு மனசுக்குள்ளே ஒரு மாதிரியா இருக்கு. என்னன்னே கயல் வந்து எதுக்காக ஒரு மாதிரியா இருக்கா, ஏதாவது வீட்டில் பிரச்சனையா என்ன, எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லும்போது அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா, கல்யாண வேலையாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அவங்க வீட்டில் வேற சொந்தக்காரங்க நிறைய பேர் வந்துட்டாங்களா, வேலை அது இதுன்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க, அந்த டயர்டில் இருப்பா. அது மட்டும் இல்லாமல் அவன் புருஷன் எழில் பார்த்தீங்கன்னா இப்போ பெங்களூரில் வந்து ஒரு இன்டர்வியூக்காக போயிருக்கான். அந்த விஷயம் வேற என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலையும் டென்ஷன்லையும் அவள் இருக்கா. அதெல்லாம் வேற ஒன்றும் கிடையாதுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஓ அப்படியாண்ணே சரி சரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கயல் பைக் எடுத்துட்டு வண்டியில் வந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நினச்சி பார்க்குறாங்க. ஆனந்தி மேலே இவ்வளோ தூரம் பாசம் வச்சு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்கள எப்படி நம்ம ஏமாற்ற போகிறோம், அவங்க கிட்ட இந்த ஒரு விஷயத்த சொன்னால் அவங்க எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்னு தெரியலையே, ஒருத்தவங்களை இப்படி ஏமாற்றி ஒரு பையனோட வாழ்க்கையை கெடுத்துக்க போகிறோமே, அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வீட்டுக்குள்ளே வந்து ஆனந்தி ரொம்பவே டென்ஷன்லையும் பரபரப்புலையும் இருக்காங்க. கயல் வந்து இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த வந்து மீனாட்சி கிட்ட சொல்லிட்டாங்களா இல்லையா, அதுக்கு அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்க, என்ன விஷயத்தோட அவங்க வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து நினச்சிட்டு ரொம்பவே ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக கயல் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து வர்றாங்க. வந்தவுடனே வந்து மூர்த்தி அன்பு 2 பேருமே வந்து நிற்கிறாங்க வாசல்ல. என்ன கயல் எங்கே போயிட்டு வர அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அது ஒன்றும் இல்லை, நான் சின்ன வேலை விஷயமா வந்து வெளியே போயிருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அப்போ அந்த வேலை முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அது இன்னும் முடியலை, அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ என்ன ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னாச்சு கையில் உனக்குன்னு கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை மூர்த்தி, சும்மா சின்னதாக ஒரு டயர்ட் அவ்வளோதான், நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உள்ளேயும் போயிடுறாங்க. ஸோ இப்போ இனிமே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரியலான ஆட்டமே ஆரம்பிக்க போது. ஆனந்தியோட கல்யாணத்தை பாலு கூட நடத்த போகிறாங்களா என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.